அந்த பக்கம் போடா. இந்த இந்த ஊர்ல என்னையே எதிர்க்கிற அளவுக்கு இளைஞர் படம் ஒண்ணு தயாரா இருக்காம உங்க உடம்புல ஓடுற ரத்தம் ஒரு அப்புனதா இருந்தா என் முன்னாடி வாங்கடா நாய்களா. கோல் முட்டிய பாத்தியா? அவன் எங்க இருந்தாலும் இழுத்துட்டு வா. என்னங்க என்னங்க ஊருக்குள்ள துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேக்குதே, என்ன நடக்குதோ தெரியலையே. அதானே ராஜப்பா ஊர்ல இருந்தாலாவது துப்பாக்கி சூட கத்து கொடுக்கறான்னு நினைக்கலாம். அவனும் ஊர்ல இல்ல. என்னங்க அன்னைக்கு ஓடி போன கொள்ளைக்காரங்க திரும்பி வந்திருப்பாங்களோ? சேச்சே அப்படிலாம் இருக்காது. புதுசா துப்பாக்கி சூட கத்துக்கிட்ட பசங்க சந்தோஷத்துல சுட்டுட்டு இருப்பாங்க. சந்தோஷமா தெரியலங்க, ஏதோ சங்கடமா தான் தெரியுது. எங்கடா இளைஞர் படையை தயார் பண்ற வாத்தியாரு? அது வந்து சொல்லிருங்க துரசிங்கத்தோட ஏரிக்கிற பங்களாவுல இருக்கானுங்க. இப்பதாங்க பாத்துட்டு வர்றேன். பயந்து எதுவும் ஆக போறதில்ல. முதல்ல வாசகத்தை சாத்து. மரகதம் எதுக்கும் என் துப்பாக்கியை கொண்டு வா. குருடனுக்கு எதுக்குடா துப்பாக்கி? தற்கொலை பண்ணிக்கவா? மலச்சாமி வந்திருக்கண்டா. இந்த ஊர்ல சொரிஞ்சு விடுறதுக்கு ஒரு ஆளை வச்சிருக்காம எங்க அவன்? என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. வாடுவா. ஏய் உனக்கு என்ன வேணும்? இந்த ஊரை காவ காக்க ஒரு நாய் இருக்காம, அந்த நாய் வேணும். அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? தமிழ்நாட்டுல வருஷா வருஷம் அடிக்க வேண்டிய புயல் என் பேரை கேட்டுதான் இப்ப ஆந்திரால அடிக்குது. இந்த சலசலப்புக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நீ இப்ப உண்மைய சொல்லல, இந்த கத்தியால உன்னை நான் குத்திடுவேன். நான் குத்தனா நீ செத்துருவேன். நான் உன்னை குத்தாம இருக்கணும்னா நீ உண்மைய சொல்லணும். ஒரு நல்லவனை காட்டி கொடுத்து உயிர் வாழறத விட அவனை காப்பாத்துறதுக்காக உயிரை விடுறது பரவாயில்ல. அப்ப நீ சொல்ல மாட்ட. உன் புருஷன் உயிரோட இருக்கணும்னா அவன் எங்க இருக்கான்ற உண்மையை சொல்லிடு. சொல்லிடி, சொல்லு. கேள்வி கேட்க என்ன மறுபடியும் தகராறா? இத பாரு, நீ வச்சிருக்கிறது தேங்காய் கடை. இதுல ஆட்டி பார்க்காம வாங்கினா எவன் வாங்குவான்? ஆட்டி தான் பாப்பானுங்க. ஒத்துக்கிறதுனா ஒத்துக்க, இல்லன்னா தொழில மாத்திக்க. ஐயோ அது இல்லையா. அதுவும் சரிப்பட்டு வரலன்னா உள்ளூர்காரன் எவனையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. இந்த ஊர்ல கல்யாணம் பண்ணிக்க இனிமே ஆம்பளைங்களே இல்லையா? மேடையில ஏற வேண்டிய வடல பசங்க எல்லாம் பாடையில ஏறிட்டாங்க ஐயா. ஆமாய்யா. அப்பவே இந்த ஊரு சுடுகாடா போயிடுச்சு. பெத்த புள்ளைய போல உன்னை வளர்த்தாங்க. நாசமாகிடியடா நீ. விளக்குறியா? படுப்பாவி நீ நாசமா போக.
என்னை விட்டு போகாதீங்க அங்கிள். என்னை விட்டு போகாதீங்க. போகாதீங்க அங்கிள். போகாதீங்க. போகாதீங்க அங்கிள். எனக்குள்ளேயே நான் அழுதுட்டு இருக்கேன். என்ன நம்பி இருந்த மக்களோட அழிவுக்கு நானே காரணமாயிட்டேன். நான் போற பயணத்துல உயிரோட திரும்பி வருவேன் நான் எனக்கே தெரியாது. சுந்தரி, என் தம்பிய பத்திரமா பாத்துக்க. இனிமே அவனுக்கு எல்லாமே நீதான். உன்னோட நிலைமைய பாத்தியா? அலங்காரம் இல்லாம, பூ இல்லாம, மூலியா விளக்கேற்றி வைக்க கூட ஆள் இல்லாம இப்படி அனாதையா நிக்கிற. உன்னையே நம்பி இருந்த ஊர் சுடுகாடாயிடுச்சு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? அந்த குடும்பக்காரங்க தானே. என் கண் முன்னாடி பல கொடுமைகள் அவங்க செஞ்சப்ப கூட என் சத்தியத்தை காப்பாத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் சும்மா இருந்தேன். ஆனா இனிமேல என்னால பொறுக்க முடியாது. அந்த அக்கிரமக்காரங்களை வேரோட அறுத்தறிய முடிவு பண்ணிட்டேன். ஆனா நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடுக்க என் தாய் இப்ப உயிரோட இல்ல. அதனால தான் உன்கிட்ட வந்திருக்கேன். நீயே சொல்லு, சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக மனுஷனா இல்ல மனுஷனை காப்பாத்துறதுக்காக சத்தியமா? சத்தியங்கிறது கத்திக்கு போடப்பட்ட வர மாதிரி. ஆபத்து நேரத்துல உரக்குள்ளியே இருந்தா அந்த கத்திக்கு தான் பெருமை இருக்கா? தடுத்த அந்த உரைக்கு தான் மதிப்பு இருக்கா? உரையில இருந்து வெளியே வர்ற கத்தி மாதிரி இப்ப நான் என் சத்தியத்தை விட்டு வெளியே வர போறேன். வேலை முடிஞ்சதும் இந்த கத்தி மறுபடியும் உரைக்குள்ளியே திரும்ப போயிடும். நான் செஞ்ச சத்தியத்தை உடைக்கிறது தப்புன்னா இந்த யுத்தத்துல நீயே என்ன அழிச்சிரு. சம்மதம்னா என்னை ஜெயிக்க விடு. யார தேடுற? உன் கை கூலிங்களையா? வரமாட்டாங்க.
இதால உன்னை கொல்ல முடியும், கொல்ல மாட்டேன். இந்த கத்தியால சித்திரவதை செஞ்சு அணுவணுவா கொல்ல முடியும். கவலைப்படாத, இதாலையும் உன்னை கொல்ல மாட்டேன். உனக்கு இந்த 2 கைங்க போதுண்டா.